ரெடியா? சார் ஸோ கேட்குறதா? ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து 19th எடிஷன் ஆஃப் பாஹா, ஸ்பெஷலி பாஹா ஈவெண்ட்டுக்கு ஸ்ரீ சாய்ராம் காலேஜில் அசம்பிள் பண்ணுறோம். இங்கேருந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Event culminates on Sunday when we have the endurance. We're very extremely delighted and proud that Sairam College they came forward to help us out executing this event in their campus. There are totally 19 teams who are participating here in the autonomous version of Baha. We have the mechanical Baha, we have the electric Baha, we have the hydrogen Baha. This is the 4th edition of the Baha. And every year we have almost around 5,500 to 6,000 students taking part in the various competitions of Baha. இந்த வருஷம் வந்து இந்த ஈவெண்ட் தான் லாஸ்ட் ஈவெண்ட். அடுத்த வருஷம் ஈவெண்ட் வந்து 20th இயர் ஈவெண்ட் வந்து சீதாம்பூர்ல ஜான்வரில நடக்க போகுது. அதுல வந்து again ஒரு 6,500 to 7,000 students will participate. அது வந்து ரொம்ப வெரி ஹாப்பி ஆக்சுவலி தட் இங்க கூட வந்து லாட் ஆஃப் luminaries இங்க வந்து இருக்காங்க. We have got Dr. Nagarajan, Dr. Jora, the principal of Sairam, trustee of Sairam. We've got Dr. Rajendra Prasad. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நடத்தி கொடுக்குறாங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஷுட் தேங்க் everyone here from Sairam College, dignitaries who are present here, that அவங்க சப்போர்ட்னால ரொம்ப பெரிய ஸ்பான்சர் ஆக்சுவலி ஜேகே தான் வந்து இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. சார் வந்து ஜேகேலேருந்து டாக்டர் அருண் ஜோரா ஜேகேலேருந்து வந்துருக்காரு. அவர் தான் வந்து இதை நடத்தி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன்னா. அண்ட் மீடியா வந்து இதெல்லாம் வந்து நல்லா ப்ரொபகேட் பண்ணால் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஈவெண்ட்டில் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜில் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதனால அவங்க வந்து ஃபியூச்சர் ரெடி ஆகிறாங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கு டே ஒன்லேருந்து ஜாப் கிடைக்கிறது, இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கிறது. அண்ட் தட் இஸ் வாட் இந்த ஈவெண்ட் இஸ் ஆல் அபவுட். ஸோ தேங்க்யூ மீடியா. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் கேட்கணும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த காம்படிஷனில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து மெயினாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் ஸ்பெசிஃபிக் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் பண்ணுறாங்க. So most of them get employed in the automobile industry and the automobile ancillary. Automobile industry பத்தி காலகட்டத்தில் என்ன மாதிரியான வளர்ச்சிக்கு வந்திருக்கு? ஸோ 20 வருஷம் முன்னாடி இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் 2 கார் கேட்டிருக்காங்க, மாருதி, ஃபியட் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து 20 வருஷத்துல எவ்வளோ பிராண்ட்ஸ் வந்துருச்சு, எவ்வளோ மாடல்ஸ் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் தேவையா வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. பிளஸ் நிறைய வந்து இப்போ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அடாஸ் ஃபீச்சர்ஸ், நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஜினியர்ஸோட தேவை. அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் எல்லாம் பாஹா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட டிசிப்ளினே வந்து இந்த பாஹானாலே வந்து இப்போ நிறைய க்ரோ ஆகுது. நிறைய காலேஜில் வந்து நீங்கள் பார்த்தாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் அட்மிஷன்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. டாக்டர் நாகராஜன் இருக்கார், அவர்களை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுவாங்க. பட் ஜென்ரலி கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த ஈவெண்ட்னாலே வந்து there is a growth in the college admission. மெக்கானிக்கல் கோர்ஸ்னாலே நிறைய உமன்ஸ் வந்து எடுக்க தயங்குவாங்க. ஒரு கிளாஸ் இருக்கலாம், அந்த அந்த ஒருத்தர் 2 பேர் வந்து மெக்கானிக் உமன்ஸ் இருப்பாங்க. இந்த பாபா வந்து இந்த உமன்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு? நல்ல கேள்வி. இன்ஃபேக்ட் இன்ஜென்ரல் இப்போ ஆஃப்லேட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலில் நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தி லீடிங் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் அவங்க வந்து லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் வேணும், தட் டூ ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் பாஹா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ணி கேட்டாங்க. அதனால இன்னைக்கு நிறைய ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் ப்ராப்ளி டாக்டர் அருண் கூட சொல்லுவார், ஆட்டோ ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இவங்க
இவங்களும் இருக்காங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருக்காங்க. நிறைய இன்னைக்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த. அது வந்து நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெல்லியில் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனேன். ஸோ அங்கே இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அபவுட் 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபோர்டு இங்கே இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஃபோர்டில் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வளர்ந்துகிட்டே தான் போகுது. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க இன்னும் நிறைய டேட்டாவோட சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா 2 விஷயம் இருக்குல்ல. பாஹால டைவர்சிட்டி ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் 29% வந்துச்சு. எங்க டார்கெட் இஸ் டு அச்சீவ் 50% இன்னும் 5 இயர்ஸ். அது நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள், சென்னையிலேயே ரெனோ நிசான் வந்து ஒரு பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அவங்க எவ்ரி இயர் ஆல் கேர்ள்ஸ் டீம் டாப் 10 டீம்ல எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து ரெனோ நிசான்ல இன்டர்ன்ஷிப் முதல்ல கொடுத்து இன்டர்ன்ஷிப் ப்ரோசஸ் முடிஞ்சு அவங்களுக்கு அந்த ஜாபும் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதுதான் அவங்களோட கேள்விக்கு ப்ராக்டிக்கல் ரிப்ளை. இந்த பால வந்து ஆல் கேர்ள்ஸ் டீம்ஸும் இருக்குங்க. இதில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சாஃப்ட்வேர், மெக்காட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் வந்து அட்டானமஸ். இது வந்து அட்டானமஸ் பாஹா, அட்டானமஸ் வெஹிக்கிள் இருக்கும் இல்லை, லேடார் அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த ட்ரைனிங் எல்லாம் ஹேண்ட் ஆன் ட்ரைனிங் எல்லாம் இங்கே கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து வண்டி சரியாக இல்லைன்னா, சரியாக பில்ட் பண்ணலைன்னா, இன்னோவேஷன் பண்ணலைன்னா திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணால், டெவலப் பண்ணால் அதுக்கு வந்து தனி இது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 இயர்ஸில் வந்து க்ரோத், இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வந்துச்சு. அப்புறம் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட். எப்படின்னா ஒரு வண்டி பண்ணால் 10 டீம் கூட வேலை பண்ணோம், எல்லாம் கன்வெர்ட் ஆகணும். அது எப்படி கன்வெர்ட் ஆகணும், எப்படி டைமில் டெலிவரி பண்ணணும், அதெல்லாம் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கற்றுக்குறாங்க. ஸோ இது இஸ் அ வெரி குட் ட்ரைனிங், ஹேண்ட் ஆன் ட்ரைனிங். அண்ட் அந்த கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா, we take 50% of women every year 700 இன்ஜினியர்ஸ் ஹையர் பண்ணுவோம். போஸ்ட் கிராஜுவேட், கிராஜுவேட் டிப்ளமா, அது 50% ஆர் women. இதுல டிவிஎஸ்ல மட்டும் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் மெக்கானிக்கல் வந்து ஆட்டோ கட்டாயத்தில் இப்போ இருக்க இதில் வந்து எனக்கு சாரி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எப்படி இருக்கு? விமன் பார்ட்டிசிபேஷனா? ஆமா, அதான் 29% வந்து உமன் பார்ட்டிசிபேஷன். 29%. ஒரு காலத்துல வந்து பாஸ் ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ நாங்க வந்து பிச்சைக்காரன மாதிரி போய் கேட்போம், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வாங்கணும். ஆனா பேரண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நாங்க குழந்தையோட செக்யூரிட்டி சேஃப்டியோட பிரச்சனை. இப்போ வந்து நாட் ஓன்லி அவங்க வராங்க, பட் டாப் 3 டீம்ஸ் வந்து ஆல் கேர்ள்ஸ். அதாவது ஒரு டீம்ல வந்து 20 இருந்து 25 மாணவர்கள் இருப்பாங்க. ஃபுல் டீமும் வந்து கேர்ள்ஸ் டீம். அந்த மாதிரியும் இருக்கு. அது வந்து எப்போ நான் சொல்றது 6 இயர்ஸ் பேக். இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இன்க்ரீஸ் ஆகிட்டு தெரியாது, எது தெரியாது. பாகா வந்து இப்போ நிறைய காலேஜஸ் வந்து ரீச் அவுட் த்ரூ அவுட் இந்தியா வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து ஆக்சுவலா நம்ம இந்த பாகா அலுமினை கமிட்டின்னு இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் அம்பாசிடர்ஸ். ஸோ அவங்க எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. ப்ளஸ் நாங்க எங்க போனாலும் நாங்க ப்ரெசன்டேஷன்ஸ்ல இதை இன்க்ளூட் பண்ணிக்குவோம். காலேஜஸ் எல்லாமே சுமாரா ஒரு 550 காலேஜஸ் எவ்ரி இயர்